17ஆம் தேதி அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல வருகை தந்த தமிழகத்தினுடைய முதல்வர் பெருமதிப்பிற்குரிய ஐயா திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2 வாக்குறுதிகளை கொடுத்திருக்காங்க. ஒண்ணு என்ன அப்படின்னாக்கும், அதாவது அந்த ஜல்லிக்கட்டுல சிறப்பாக விளையாடக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த வீரருக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த கால்நடை பராமரிப்பு துறை அல்லது கால்நடை துறையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசு பணிக்கான வேலை வாய்ப்பு வந்து கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு 2 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த கால்நடைகளுக்கான அந்த பராமரிப்பு மையத்தை வந்து திறப்பதற்கு அந்த அலங்காநல்லூர் பகுதிகளில் வந்து உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதுவும் வரவேற்கத்தக்க விஷயம் தான். இப்ப அலங்காநல்லூர்ல மட்டும்தான் ஜல்லிக்கட்டு அப்படின்றது கிடையாது. நீங்க தை 1, 2, 3 பாத்தீங்கன்னா அவனியாபுரத்தில் நடக்குது, அலங்காநல்லூர் நடக்குது, பாலமேட்டில் நடக்குது. இப்ப பாத்தீங்க அப்படின்னாக்கும் வருடம்பூர், அதாவது கிட்டத்தட்ட வாரத்துக்கு 3 ஜல்லிக்கட்டு வந்து அந்த கலைஞர் நூற்றாண்டு அரங்கத்தில் நடந்துட்டு இருக்கு. அதுபோக பல்வேறு தமிழகத்துல பல்வேறு மாவட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த கோவில் திருவிழாக்கள்ல நடைமுறையா அரசு அங்கீகாரம், அதாவது அரசு அனுமதி கொடுத்து நடக்கக்கூடிய பல்வேறு ஜல்லிக்கட்டுகள் இருக்கு. இப்ப முதல்வர் கொடுத்த அந்த வாக்குறுதியானது அந்த அரசு பணி சிறந்த காளையருக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, அந்த சிறந்த காளையர் அப்படின்றது வந்து எந்த ஜல்லிக்கட்டுல தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய காளையர், யாருக்கு அந்த பணி நியமனம் நீங்க கொடுப்பீங்க? அவனியாபுரத்துல தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறந்த வீரருக்கான பணி என்ன? பாலமேடுல தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறந்த வீரருக்கான அந்த பணியாணை கிடைக்குமா? அலங்காநல்லூர்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரருக்கு கிடைக்குமா? இல்ல இப்போது நடந்துட்டு இருக்க தொகுதி வாரியாக இந்த கலைஞர் நூற்றாண்டு அரங்கத்துல வந்து ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடக்கிறது, அங்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய வீரர்களுக்கு வந்து அந்த அரசாணை வழங்கப்படுமா அப்படின்றத வந்து தெளிவுபடுத்த வேண்டிய கடமை கட்டாயம் அரசாங்கத்திற்கு இருக்கு.